வைஸ் சான்சலர் அவங்க பேசும்போது பயங்கரமாக ஏதோ பேச போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பில்டப் பண்ணிட்டாங்க. எனக்கே தெரியல என்ன பேச போகிறேன். யூஸ்வலாக இருக்கிற க்ரௌடோட இன்னைக்கு அதிகமாக க்ரௌட் வந்துருக்குன்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எதனாலன்னு எனக்கு தெரியல, பட் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து எல்லாரையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கு. உங்களோட வந்து சென்டர்ல அங்கே வந்து உட்காந்துக்கணும்னு கூட ஆசையா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம். ஒரு தமிழன் ஆஸ்கர் அவார்டு வாங்கி நம்ம எல்லாருக்குமே அவர் பெருமை சேர்த்திருக்கிறார். ஏஆர் ரஹ்மான். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் 3 days நடக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு சும்மா வரணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், நானே காத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் காலேஜ் வந்து விசிட் பண்ணணும். உங்கள் காலேஜ் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஜென்ரலாக காலேஜ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. இங்கே சப்போஸ் சீட்டு கிடைக்கலன்னா மற்ற காலேஜுக்கு எல்லாரும் போவாங்க. அதாவது ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் பார்க்காம திறமை அதை மட்டுமே பார்த்து ஸ்டூடெண்ட்ஸை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ். அதாவது நானும் இங்கே வந்து படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் முதல்ல. பட் எனக்கு படிப்பு திறமையோட மற்ற குவாலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் பக்கமே சேர்க்கல. அதாவது எல்லா துறையிலையும் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, எல்லா துறையிலையும். காலேஜ் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அண்ணா யூனிவர்சிட்டி. நான் வந்து ஒரு நன்றிண்ணா நான் பெருசாக அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தோன்ற ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த விதத்தில் ப்ராக்டிக்கலாக லைஃபுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சும்மா சொல்லணும்னு தோணுது. அதாவது கொஞ்சம் நிறைய நாளாகவே நம்ம நடந்துட்டு இருக்கிறது என்னென்னா, இங்கே எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா படித்து டிகிரி வாங்குறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க, அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அதே நம்ம நாட்டிலே வேலை செஞ்சேன் என்ன, அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அறிவை கொடுக்கறது வந்து நம்மளுடைய நாடு, அதை பயன்படுத்துறதையே வெளிநாட்டில் போய் பயன்படுத்தணும். நம்ம ஊர்லேயே பயன்படுத்தினா நீங்களும் ஃபேமிலியை மிஸ் பண்ண மாட்டீங்க, நம்ம ஊரும் வளரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு சின்ன ஆசை நீங்கள் நினச்சா முடியும். பட் பார்த்துக்கோங்க, இது என்னுடைய ரிக்வெஸ்ட் தான். எல்லார் லைஃப்லேயும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகணும். அது அடுத்து என்னோட கெரியரில் உங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட். எனக்குன்னு இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே உங்களுடைய சப்போர்ட், அது யாருமே மறக்க முடியாது. ஸோ
இந்த 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 3 நாள் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், என்னுடைய கசின் நிக்கில் இங்கே தான் படிக்கிறார். நம்ம எங்கேயாவது இருக்காரா அவர்? ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.